வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு வெஜ் நூடில்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கு நிறைய மரக்கறிகளை சேர்த்து தான் இந்த மரக்கறி நூடில்ஸை நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம். மரக்கறி நூடில்ஸுக்கு இந்த நிறைய மரக்கறிகள் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளும் இந்த மரக்கறி நூடில்ஸ் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவே கேட்டதுக்காகவும் நாங்கள் இன்றைக்கு இந்த மரக்கறி நூடில்ஸை செஞ்சு எடுக்க போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறோம். இது தட்டு தட்டாக இருக்கும். தட்டுகளை நாங்கள் நல்லபடியாக உருத்தி விடுவோம். தட்டுகளை உடைச்சா தான் எங்களுக்கு அவிஞ்சு வர கணக்காக இருக்கும். உருத்துறது காணாடி இந்த நீளமாக இருக்கும். அந்த அப்படியே எல்லாம் கொழுவி கட்டி கொண்டு வரும். உருத்தி விட்டால் உடைஞ்சி வரும். எங்களுக்கு உடைஞ்சு அள்ளி சாப்பிட லேசாக இருக்கும். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ள போகிறேன். நான் இது தண்ணியில் போட்டு அவிய விடையில் சுடு தண்ணி வச்சுட்டு ஊற்றி மூடி விட போகிறேன். சுடு தண்ணியை இதுக்கு விட போகிறேன். நான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்தேனால இதுக்குள்ளேயே நான் தண்ணியை விடுறேன். கொஞ்சமாக நான் மஞ்சள் தூளும் சேர்த்து விடுறேன். இதை நான் வடிவாக இருக்கா கலந்து விடுறேன். மஞ்சளும் சேர்ந்து எனக்கு ஊறட்டும். இது அப்படியே நாங்கள் மூடி விடணும். மூடி விட்டால் தான் அப்படியே அவியும். ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டால் எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகிட்டுது. இது நல்லா அவிஞ்சு வந்துட்டு கூட விட்டோம்னா கொஞ்சம் களி மாதிரி வந்துடும். நான் இதுக்குள்ளே நிற்கிற தண்ணியை வடிக்க போகிறேன். தண்ணியை வடித்து வச்சு விட்டால் இருக்கும். அப்படியே இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை. நல்ல வடிவாக போல அண்டி இருக்கும். இது நான் இனி மரக்கறியை வெட்ட போகிறேன். அப்படியே மூடி வச்சுட்டு நான் இனி மரக்கறிகளை வட்டி ரெடி பண்ண போகிறேன். மரக்கறி நூடுல்ஸ் தான் இன்றைக்கு போட போகிறேன். நாங்கள் இன்றைக்கு என்னென்ன மரக்கறி எடுத்துருக்குறோம்னு பார்ப்போம். லீட்ஸ் ஒன்று எடுத்துருக்குறோம். 2 கறிமிளகாய் எடுத்துருக்குறோம். நல்ல கறிமிளகாய், நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள். கரட்டும் ஒன்று எடுத்துருக்குறோம். நல்ல பெரிய கரட் ஒன்று. கத்தரிக்காயும் ஒரு கத்தரிக்காய் எடுத்துருக்குறோம். அதோட உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்குறோம். வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாயும் எங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்க்க போகிறோம். கறிமிளகாயும் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த எல்லாத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கு இந்த நூடுல்ஸை செய்தெடுக்க போகிறோம். எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி நீட் பண்ணி எல்லாம் கழுவி எடுக்க போகிறோம். நாங்கள் கரட்டை வெட்டி சீவி எடுப்போம். இதால் சீவி எடுக்க போகிறோம். நாங்கள் இதால் லேசாக சீவி கொள்ளலாம். நாங்கள் இப்படியே எல்லாத்தையும் சீவி எடுப்போம். ரைட், கரட் சீவி எடுத்துட்டோம். நாங்கள் இதையும் வெட்டி எடுப்போம். கறிமிளகாயையும் மூளை வெட்டி எடுப்போம் கலப்பி எடுக்கிறதுக்காக. மாதிரி கத்தரிக்காய்க்கு நான் வெட்டி வைக்கிறேன். கத்தரிக்காயை நான் மூள் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை முறிப்பேன். வெங்காயம் முறிச்சு எடுத்துட்டேன். பச்சை மிளகாயை முடித்து வைப்பேன். நல்ல பச்சை மிளகாய். இது 4 காணும் போல் இருக்குது. கறிமிளகாயும் சேர்க்கிறபடியே எனக்கு 4 காணும். நான் இந்த உருளைக்கிழங்கையும் சீவி எடுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நான் சீவி எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த லீட்ஸையும் வெட்டி எடுக்க போகிறேன். நான் இந்த லீட்ஸையும் நல்ல வடிவாக வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் கழுவுறதுக்காக இதில் வெட்டினா தான் இதுக்குள்ளெல்லாம் பார்த்து கழுவி எடுக்கணும். நாங்கள் லீட்ஸை வெட்டி தான் எடுக்க வேணும். அதுக்காக வெட்டினா இந்த இலையிலையாக கழுவ வேணும். இதை எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். கழுவி எடுத்து வெட்ட போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் கழுவி எடுப்போம். எல்லாத்தையும் உண்டுண்டா கழுவோம். இந்த லீட்ஸ் எல்லாம் நாங்கள் வெட்டிட்டு இப்படி கழுவ போகணும். இல்லை இல்லையா மண்ணுகள் எதுவும் இருக்கும். இந்த தூசிகள் மண்ணுகள் அப்படி இருக்கும். அதுக்காகத்தான் வெட்டுறது.
எல்லாம் வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இனி எல்லாம் வெட்டி எடுக்கிறது தான். சின்ன சின்னனா வெட்டினா சரி. நாங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்னனா வெட்டி எடுப்போம். சின்னனா வெட்டினா எங்களை கண்டு பொரிஞ்சு வந்துடும். ரைட், உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு நாங்கள் இனி கத்திரிக்காயை வெட்டுவோம். எங்களை இதில் ஒரு சின்ன சூத்தை இருக்குது, அதை அப்படியே நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். இதையும் நாங்கள் சின்ன சின்ன நாயை வெட்டி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்திரிக்காய் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். எடுத்து வைப்போம் நாங்கள் இப்போ இந்த டிஷ்ஷுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கறிமிளகா எடுத்துருக்கிறோம். இது 2 நல்ல வடிவாக சின்ன சின்ன வெட்டி எடுக்கும். சின்ன சின்ன வெட்டி எடுத்தால் தான் அந்த நூடுல்ஸுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுக்கும். கடிப்படை நல்லா இருக்கும். பெருசாக இருக்கிற சில டேஸ்ட் இருக்காது. சின்னண்டா வேகமாக பொரியும், நல்லா பொரிஞ்சு விரைக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கறி மிளகாய், நல்ல அந்த உடனே பிடிங்கின கறி மிளகாய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடலைண்டா கொஞ்சம் வெட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நசிஞ்ச மாதிரி இருக்குது. நல்ல உடன் மிளகாய்ண்டா நல்ல வெட்டவும் நல்ல விருப்பமாக இருக்கும். நாங்கள் கறி மிளகா 2 நல்ல வடிவாக சின்ன சின்ன வட்டி எடுத்துட்டோம். இதை நாங்கள் இப்போ இந்த டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். நாங்கள் இப்போ இந்த லீட்ஸை வெட்டி எடுக்க போகிறோம். லீட்ஸ் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது. நூடுல்ஸுக்குள்ளே கூடைக்க நல்ல ஒரு வாசத்தை கொண்டு வர்றது லீட்ஸ் தான். நாங்கள் இந்த லீட்ஸை இந்த டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். இப்போ நாங்கள் பெரிய வெங்காயத்தையும் வட்டி எடுப்போம். என்ன டிசைன் இல்லையம்மா இதை வட்டி எடுக்கணும். நீள நிலமாக வட்டி எடுங்க, அதை பொரிஞ்ச பேருண்டாக்கண்டங்களுக்கு இப்படி வட்டினா தெரியும். ஓகே. இந்த டிசைனில் நாங்கள் வட்டி எடுத்துருக்குறோம். இந்த வெங்காயத்தை எண்ணெய்க்க போடைக்க எங்களுக்கு ஒன்றொண்டா கலண்டு வந்துடும், பொரியக்க கலண்டு வந்துடும். ஒரு பெரிய வெங்காயத்தையே நல்ல வடிவாக வட்டி எடுத்துட்டோம். இதை எடுத்து வைப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். இதையும் நாங்கள் நல்ல வடிவாக வட்டி எடுக்க போகிறோம். இது என்ன டிசைன்? மட்டமாய வெட்டுங்க. எனக்கு வெட்ட தெரியும், என்ன மாதிரி எதுக்கு வெட்டுறேன்னு தெரியாது. அதனால் அம்மாட்ட கேட்டு வெட்டுறேன். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி தானே வெட்டுறது.
நூடுல்ஸ் வந்து இலகுவாக போட்டுக்கொள்ளலாம். மரக்கறியெல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம்டா லேசான சாப்பாடு. அநேகம் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ற ஆக்கள், விருப்பம் கூடினாக்களும் அநேகமான சாப்பாடு நூடுல்ஸ் தான். சில பேர் அந்த மகி நூடுல்ஸ்னால் அந்த பேக்கெட்டை போட்டுகிட்டே சாப்பிட்றது, அல்லது ஒரு முட்டை விட்டு பிரட்டி சாப்பிட்றேன். ஆனால் நிறைய மரக்கறி சேர்த்து சாப்பிடக்க நூடுல்ஸ்னாலும் நிறைய சத்து சேரும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் 3 பச்சை மிளகாய் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். அதையும் எடுத்து வெங்காயத்தோடையே வையுங்க. எல்லாம் உண்டா தானே போட்டு வளர்க்குறது, அப்போ உண்டா எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ட் ஒன்று தானே இருக்குது எங்களுக்கு வெட்டி எடுக்கிறது. வெட்டுற இல்லை, இதை உறைஞ்சி எடுக்கணும். அது வெட்டுறே இல்லை. நாங்கள் இந்த தட்டெலாம் இந்த கரெக்டாக உறைஞ்சி எடுக்க போகிறோம். சரி, கத்தி எடுத்தாங்க, அதை கத்திக்கு லீவு. உறைஞ்சி எடுத்தால் சரி. கலகையில் வச்சு உறைஞ்சி வழுக்குது, அப்போ கலகை எடுத்து வைப்போம் அங்கால. நல்ல பெரிய கரெக்டாக இருக்குது. இப்படி 2 கரெக்ட் தந்தால் சரி, உறைஞ்சல கை நோவை வலிக்கிட்டுரும். ஒரு கரெக்டே ஒரு சம்பலுக்கு காணும் வடிவா. பெரிய கரெக்டா இதே விட பெரிய கரெக்டும் இருக்குது. இந்த எங்களுக்கு 4-5 பேருண்டா இந்த ஒரு கரெக்ட் காணும் சம்பலுக்கு. நாங்கள் எல்லா மரக்கறிகளுமே வெட்டி எடுத்துட்டோம். பார்த்தா கரெக்ட் உறைஞ்சி எடுத்துருக்கிறோம். லீட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வெட்டி எடுத்துருக்கிறோம். உருளைக்கிழங்கும் வெட்டி எடுத்துருக்கிறோம். இதுக்குள்ள கறி மிளகாய், மற்ற உரைப்பு மிளகாய், வெங்காயம் 3மே இருக்குது. கத்தரிக்காயும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டோம். இந்த மரக்கறிகளையும் நாங்கள் இனி பொரிச்செடுக்க போகிறோம். எங்களுக்கு அடுப்பு நல்லா இருக்குது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி சூடாகிட்டுது. நான் இதை பொரிக்கிறதுக்கான எண்ணெயை சேர்க்கிறேன். மரக்கறிகளை பொரிக்கிறது கணக்கு எண்ணெய் சேர்க்கையில் கொஞ்சம் தான் சேர்க்கிறேன் நான். அதில் பொரிக்கிறது வந்து கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கு தான். மற்றது கொஞ்சம் எண்ணெய்க்கு வதங்கினா சரி. லீட்ஸும் கரெக்டும். நான் உருளைக்கிழங்க பொரிக்கிறேன். இதுக்கு உப்பு ஒன்று நான் பிரட்டை இல்லை. எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு கடைசியில் சேர்த்து தான் எல்லா மரக்கறிக்கும் சேர்த்து உப்பு பிரட்ட போகிறேன். உப்பு இல்லாமல் தான் பொரித்து எடுக்கிறேன். எனக்கு உருளைக்கிழங்கு பொரிஞ்சு கொண்டு இருக்குது. பொரிஞ்சிட்டு இன்னொரு கொஞ்சம் நேரத்தால் எடுக்கலாம். கலர் மாறிக்கொண்டு வரும். ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும். ப்ரௌன் கலருக்கு வந்தால் தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இது அவிஞ்சிட்டுது. இந்த பொரிஞ்சால் தான் நல்ல ஒரு வாசம் வரும். பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். பொரிஞ்சால் நல்ல சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க, கலர் மாதிரி வந்துட்டு, கலர் மாதிரி கருகையில் நல்ல ஒரு பொரிஞ்சு நல்ல உரத்துக்கு கலகலண்டும் வந்துட்டு. எண்ணெய் இழுக்காது. இப்படி நல்லா பொரிக்க உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது. இப்போ அரைவாசியை அவியல் அப்படி பொரிக்க அதில் நிறைய எண்ணெய் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொரிக்க விட்டோம்னா எண்ணெய் இழுக்காது. நான் இப்போ கத்தரிக்காயை பொரிச்செடுக்க போகிறேன். இந்த கத்தரிக்காய் தான் எங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இதையும் நல்லா கொஞ்சம் முருகை பொரிச்சோம்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்காது. எங்களுக்கு அந்த எண்ணெய் வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தா எங்களுக்கு நல்லா எண்ணெய் இழுத்து வச்சுருக்கு. இந்த கத்தரிக்காய் கொஞ்சம் முருகி வரைக்குள்ள எண்ணெயெல்லாம் வந்துடும். கத்தரிக்காயும் பொரிஞ்சிட்டுது. கத்தரிக்காயில் முதல் எண்ணெய் இழுத்துருந்தது. இப்போ சட்டிக்குள்ளே எண்ணெய் வந்துட்டு. முதல் சட்டிக்கே சொட்டு எண்ணெய் இல்லாமல் இருந்தது. கத்தரிக்காய் பொரிஞ்சுதுண்டா அந்த எண்ணெய் தண்ணி கொஞ்சம் குறைய வந்துடும். நான் இனி வெங்காயத்தையும் மிளகாயையும் பொரிச்செடுக்க போகிறேன். பொரிக்கிற எண்ணெய் இது பதங்கினா காணும் எங்களுக்கு. இதோடு சேர்த்து நான் இந்த கறி மிளகாயையும் சேர்த்துக்கொள்ளுறேன். நான் இதுக்குள்ள கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு வெங்காய மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு. கறி மிளகாயெல்லாம் சின்னதாக வெட்டினா தான் வேகமாக பொரியும். இல்லை ஃப்ரெஷ்ஷான மிளகாய் தானே பொரிய லேட் ஆகும். அப்போ நாங்கள் சின்னதாக வெட்டினபடியாக பொரிஞ்சிட்டு. நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற லீட்ஸையும் கரெக்டையும் ஒரு நிமிஷம் வதங்கினா எங்களுக்கு காணும். அந்த பச்சை வாசனை போனால் சரி. கரெக்டன் லீட்ஸும் இருக்க பிரச்சனை. நூடுல்ஸுக்கு வந்து மரக்கறி இதுதான் அளவண்டி இல்லை. எங்கள்கிட்ட மரக்கறி இருந்ததுன்னா நாங்கள் நிறைய சேர்த்துக்கொள்ளலாம் மரக்கறிகளை. இந்த மரக்கறி ரெண்டும் இல்லை. கைத்தங்காதுகள் சேர்த்துக்கலாது, மற்றபடி எல்லாம் சேர்க்கலாம். கோவா சேர்க்கலாம். இருக்குல்ல, எனக்கு கரெக்டன் லீட்ஸும் வதங்கிட்டது. நான் பொரித்து வச்சுருக்கிற கத்தரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்க்கையில் தானே நான் சேர்த்தான் உப்பு சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் உப்பு சேர்க்கைக்கு அளவாக சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். தூள் உப்பு தான் சேர்க்கிறேன்.
நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். நூடுல்ஸை சேர்த்துட்டு நான் இந்த அகப்ப காம்பால் கிண்டி விட போகிறேன். எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. எல்லாம் கலக்கக்கூடியதாக கிண்ட வேணும் நாங்கள். அல்லது ஒரு ஆளுக்கு தனி நூடுல்ஸும் ஒரு ஆளுக்கு மிரக்கறியும் போயிடும். எல்லாத்தையும் கிளம்பி கொடுப்பேன். நான் இந்த சுவைக்காக இந்த டசமுசு ஒரு பேக்கெட் போடுறேன். இதுக்குள்ள நான் போடாமலும் செஞ்சு எடுக்கலாம். இது இந்த டேஸ்ட்டாக இருக்க மாட்டதுக்காக தான் நான் போடுறேன். அதுக்காக போடுறேன். எங்களுக்கு நல்ல சுவையான மரக்கறி நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது. எங்களுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டுது. நான் இறக்கி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்ட்டாக ஒரு மரக்கறி நூடுல்ஸ் வந்து செஞ்சு எடுத்துருக்குறோம். நான் சாப்பிட்டு பார்க்கல, இப்போ தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்பேன். நல்ல மரக்கறிகள் எல்லாம் சேர்த்தது தானே, இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறத விட நல்ல சுடாச்சுட இருக்குது. அதுதான் சொல்லணும். இப்போ செஞ்சு எடுத்து சாப்பிட்றது தானே நல்ல சூடு. எந்த ஒரு சாப்பாடும் சூட்டோட சாப்பிடவே ஒரு சுவை இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மற்றது இந்த லீட்ஸ் எல்லாம் நல்லா வதங்கக்கூடாது. லைட்டாக அந்த கடிபடுற மாதிரி இருக்கணும் பச்சை தன்மை. அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சு வந்து இதோட கடைசியாக போட்டுக்கின்றதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடக்குள்ள. நீங்களும் இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் வீட்டில் சாப்பிட இடம் பிடிச்சா கண்டு கடையில் போய் நூடுல்ஸ் தான் பெரும்பாலும் வாங்கி கொடுப்பினா. அப்போ நீங்களும் இந்த நூடுல்ஸை இதை மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மரக்கறி நூடுல்ஸ் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய மரக்கறிகள் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.